தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கு நாகதீர்த்தம் அருகே பிரசித்தி பெற்ற நாகதீர்த்தம் அருகாமையில நிலவூர் கால்வாயில பாத்தீங்கன்னா செவக்குளம் அருகாமையில் இருக்க அந்த கம்மாய்க்கும் கீழே மதிக்கட்டான் கம்மாய்க்கும் இப்ப ஏற்கனவே நம்ம தடுப்பணை 21 கோடியில வைகை அணையில கட்டியிருந்தோம். அது 25 கோடி ஆயிடுச்சு. முடிக்கும் போது 25 கோடியில கட்டப்பட்ட தடுப்பணையின் மூலமாக இந்த பக்கம் நிலையூர் கால்வாயில எப்பொழுதுமே வைகை ஆற்றில் தண்ணி வரும் பொழுதெல்லாம் முழுமையாக வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வந்து கொண்டு இருந்தாலும் கூட ஏற்கனவே போடப்பட்ட இந்த செவல்குளம் தலைமை மதகு அருகாமையில கட்டப்பட்டிருந்த தடுப்பணை சேதமடைந்து விட்டது. அது ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. அதனால நம்முடைய மாவட்ட கவுன்சிலர் அங்க உள்ள இருக்கிற எங்க கழக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வேண்டுகோளுக்கு இணங்க இன்னைக்கு ஏறத்தாழ 24,50,000 ரூபாய் செலவுல இன்னைக்கு திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு அதுக்கான பூமி பூஜை போட்டோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம இங்க இந்த ஐயனார் கோவில் துவரிமான் இணைக்கும் பாலம் இது இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கும் ஏறத்தாழ ஒரு 10 ஊர்களுடைய கிராம மக்கள் இது குலதெய்வமாக இதையும் நம்ம துவரிமான்ல இருக்கிற முத்தையா கோயில், முத்தையா கருப்பசாமி கோயில், ஐயனார் இந்த கோயிலையும் இதுதான் தலைமை இடம். இங்க வணங்கி விட்டு தான் அங்க வருவாங்க. அவங்களுக்கு பாதை இல்லாம இருந்தது, நடப்பாதை மாதிரி இருந்தது. இந்த பாலம் கால்வாயில இறங்கித்தான் போக வேண்டியிருக்கு. அதனால நம்ம மாவட்ட கவுன்சிலர் ஜெயக்குமாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகத்தான் ஏறத்தாழ 35 லட்சம் ரூபாய் செலவுல இன்னைக்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பல்வேறு பணிகள் இன்றைக்கு ஏற்பட்டதன் அடிப்படையில தான் இதுல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ அங்க 250 ஏக்கர் இப்ப இந்த தடுப்பணை கட்டப்பட்டதுனால 250 ஏக்கருக்கு நீர்ப்பாசனம் முழுமையாக விவசாயிகள் நீர்ப்பாசனம் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டது. எப்பொழுதுமே தண்ணி வர்றதுனால அவங்க முழுமையாக அந்த பகுதியில பூக்கள் மற்றும் கால பயிர்கள் நெல் போன்றதெல்லாம் பயிரிடுறாங்க. அதே மாதிரி இங்கே வாழை போன்ற பயிர்களும் நெல் போன்ற பயிர்களும் பயிரிடப்படுகிறது. இதற்கு வசதியாகவும் இந்த பக்த கோடிகளுக்கு மக்களுக்கு வசதியாகவும் இந்த 2 திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்பது பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன சுட சுட என்ன சொல்லுங்க. விக்கிரவாண்டி தேர்தல் சொல்லுங்க. அவர் அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி பொதுவாகவே தேர்தல் கண்டு அஞ்சுவது கிடையாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல, அறிவியல் வளர்ச்சியில புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இந்த ரோபோட் என்னன்னா அதே பரிமாறுதான். இப்ப என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க மொத்தம்லாம் கொடுக்குதா. மனைவி தொந்தரவே இல்லாம இருக்கின்றதுக்கு வெளிநாட்டுலாம் இப்படி ஒரு பொம்மையை ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பாட்டு சொன்னதை செய்யுது. இப்ப ஹோட்டல்லையும் அது மாதிரி திமுக தேர்தலுக்கு செல்வா, தேர்தலுக்கு புது கண்டுபிடிப்பா. இது எப்படி மக்களை ஏமாற்றி எப்படி மக்களை மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா கிடா விருந்து, அதுல பாத்தீங்கன்னா கிடா விருந்துக்கு சாப்பிட்டு போறதோட கீழே அடியில இலையில நல்லா விருந்து வைப்பாங்களாம். எங்க தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த பக்கத்துல விருந்து வைப்பாங்களாம். மொய் விருந்து. இந்த மாவட்ட ஜெயக்குமார் மொய் விருந்து என்னன்னா அந்த குடும்பத்துல ரொம்ப நாள் கழிச்சு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்கன்னா அந்த மொய் விருந்துல என்னன்னா கீழே பணம் வச்சுட்டு போவாங்க.
சாப்பிட்டு பணம் இவங்க வச்சுட்டு போவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அது மொய் விருந்து சாப்பிட்றவங்க வச்சுட்டு போவாங்க. அது எழுத மாட்டாங்க. அதுல வச்சுட்டு போவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, மொய் விருந்தும் போட்டு கீழ பணமும் வச்சுட்டாங்க. இப்படியெல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இப்ப ஈரோடு சமீபத்தில நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில ஏன்னா ஆடு மாடுகள தொழுவத்துல அடைக்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னப்பா ஜெகன் பார்த்துருக்கீங்களா? கிராமத்துக்கு போயிருக்கீங்களா? ஆடு இந்த செம்பரி இந்த அங்கங்க இது வைப்பாய்ங்க. ஆ எங்க எங்க வயக்காடுல கூட பார்த்தீங்கன்னா, மண்ட ஆட்ட போட்டு கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா, உரம் நைட்ல தங்க வச்சீங்கன்னா, உரம் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி. கெடை போடு. அந்த கெடை போடுறது. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்பா. கெடை போடுறது. அந்த மாரி கெடை போடுறது. அது மாரி மக்கள போய் அடைச்சு வச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எத்தன தடவ பார்த்தீங்கன்னா, நாங்களும் சொல்லி சொல்லி அந்த மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட ஆட்சியாளர் தான் எங்களுக்கு ஆர்வம். அந்த இதுல எலெக்ஷன் ஆபீசர். அவர்ட்ட போய் பெட்டிஷன் நானே பேசினேன். நானே நேரடியா போய் பெட்டிஷன் குடுத்தேன். நோ ஆக்ஷன். ஏன்னா, அங்க இருக்கிற பூரா அமைச்சர்கள் தான் அத செய்யறாங்க. அத்தனை அமைச்சர்களும் சரி, மாவட்ட அங்க நின்றதோ காங்கிரஸ், வேலை பார்த்ததோ திமுக. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அப்புறம் கடைசியில அவங்க தலைவர்கள் இப்ப வர்றாருன்னா, இப்ப நம்ம முதலமைச்சர் வர்றாரு, அப்புறம் அவர் வாரிசு வர்றாருன்னா ரூ. 1000 அப்படியே தடவை அப்படியே கூட்டிட்டு போறாங்க. புது புது படங்கள் போடுறது அவங்க பொழுதுபோக்கு. இப்படி எல்லாம் செஞ்சாங்க. நான் சொல்றது விளங்குதுங்களா? கேக்குதாப்பா? இந்த மாதிரி நான் விவரமா தானே சொல்றேன். என்னங்க நான் விவரமா தானே பேசுறேன். இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன். சரியா தான் பேசுறேன். இல்ல அவங்க செஞ்சது நாங்கெல்லாம் தேர்தலில் போய் வேலை பார்த்தோம். இங்க இருக்க எல்லாருமே போய் பார்த்தோம். நாங்களும் எவ்வளவுதான் கத்துறது வீடு வீடா போகும்போது அப்பா உங்களுக்கு தான் ஓட்டு. இவ்வளவு விலைவாசி ஏறி போச்சு. சாக்கடை எங்களுக்கு தண்ணியே கொடுக்கல. நீ கொண்டு வந்து நிறைவேற்றின குடிநீர் கூட நிறைவேற்றலன்னு ஈரோடு மக்கள் பேசினாங்க. எல்லாத்தையும் மறைச்சிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில சுற்றுலா பயணம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் கூட்டிட்டு போய் ஜெயிக்க வச்சு இது பண்ணி அது ஒரு வெற்றின்னு கொண்டாடினாங்க. வெற்றின்னு கொண்டாடிட்டு அதே மாதிரி அது கூட்டணி காங்கிரஸ் நின்றது கை சின்னம். இங்க யாருன்னா அந்த விசுவாசத்தை பாருங்க. இளங்கோவன் சொல்றாரு, இன்னைக்கு நடக்கிற ஆட்சி தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றார். இவருக்கு என்ன பரிசு கொடுக்கறதுனே தெரியல. காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தலைவரை ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு இது தமிழகத்துல இருக்க காங்கிரஸ்காரங்களே யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா? சத்தியமூர்த்தி பவன்லயே சொல்றாரு, இது ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்யறாருன்றார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில விக்கிரபாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அங்க ஜனநாயகம் திளைக்க போறதில்ல. என்ன விதமான தேர்தல் ஆணையம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போறதில்லை. அப்புறம் அதுல போய் எதுக்கு அதுல எங்கதான் நிரூபிச்சுட்டோமே. இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்துல விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயிச்சவங்களுக்கும் 6000 ஓட்டு தான் வித்தியாசம். திமுக இல்ல இல்ல இந்த ஒரு தேர்தல் இனி தேர்தல் வரும். இடைத்தேர்தல பொதுவா ஜனநாயகம் என்னைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்க ஸ்டிக்கா நடவடிக்கை எடுப்போம். இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காத கொண்டித்தொழுவில் கிடமாடு மாதிரி அடைக்காம கிட போடாம இந்த கொண்டித்தொழுவில் அடைக்காம இருக்கிற மாதிரி செஞ்சா பணம் கொடுக்காம இருந்தா அதிமுக நிச்சயமாக நிற்கும். ஜனநாயகத்தை நாங்க நம்புறோம். ஜனநாயகத்தை நாங்க இது பண்றோம். இப்ப கூட பாருங்க, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எத்தனை பேர் கூட்டணி, எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு முழுமையா 40 தொகுதியில வெற்றி பெற்றோம்னு சொல்றாங்க. நாங்க 2014ல 37 தொகுதியில வெற்றி பெற்றோம். எங்க அம்மா இருக்கும்போது கூட்டணியே இல்லாம நாங்க வெற்றி பெற்றோம். நாங்க ஆளுங்கட்சி தனித்து நின்று எங்க ரெட்டையில நின்றுச்சு. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நின்று இருக்கணும்ல. 234 தொகுதியில வந்துரும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த வெற்றியினால திமுக காரங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? உண்மையான வெற்றியா? அது உண்மையான வெற்றி அல்ல. இது வாங்கப்பட்ட வெற்றி, மக்களை விலைபேசி வாங்கப்பட்ட வெற்றி. மற்றும் இத கூட்டணி கட்சி அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு
நான் கேட்கிறேன், அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு ஏன் எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அவங்களும் திராவிட கொள்கைன்னு வச்சுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற என்ன தலைவரே? என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தான் எங்க கொள்கை அப்படின்னு கம்யூனிஸ்ட் எல்லாமே கட்சியை இது பண்ணிடலாம். ஏன்னா அவங்க அந்த கொள்கை பிரகாரம் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த குரலும் கம்யூனிஸ்ட் கொடுக்கவே இல்லை. விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் இருக்கிறாரு. வேங்க வயல் அங்க வந்து மலமே கொண்டாந்து கலத்த இதுல தண்ணி டேங்க்ல இது பண்ணாங்க. ஒரு பட்டியலினம் பெண்ணை கூட்டி போய் ஆசை வார்த்தை கூட்டி போய் ஒரு எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் உடைய மகன் மருமகன் கொத்தடிமை மாறி வச்சு சூடு போட்டு வச்சிருந்தாங்க. இதை கேட்கல. பாத்தீங்கன்னா 10 ரூபா கூட விட்டதுனால அவரை பிடிச்சி செந்தில் பாலாஜி உள்ள போட்டு அதுக்கு எதிர்த்து கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் போய் கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு எதுக்கு கொள்கை? நான் கேட்கிறேன். ஏப்பா நான் கேட்கறது நியாயமா என்னப்பா? என்ன தலைவரே நியாயமா என்னங்க? எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அப்புறம் என்னங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேர்தலையும் அத்தனை பேர் நின்றுருக்காங்க. ஆனா எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பொறுத்தளவு 2 ஆளுங்கட்சியும் எதிர்த்திருக்கோம். நாங்க எங்க தொண்டர்கள் எதிர்த்து வேலை பார்த்திருக்காங்க. பணபலத்தை எதிர்த்து வேலை பார்த்திருக்காங்க. 2 ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தை எதிர்த்து வேலை பார்த்திருக்கோம். எங்க நிர்வாகிகள் பார்த்திருக்காங்க. ஆக பொதுச் செயலாளருடைய நியாயமான இது வந்து என்னன்னா அவருடைய தீர்வு நாங்க நிச்சயமாக மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா ஏறி இருக்க விலைவாசி, நடந்திருக்க தில்லுமுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் பாதுகாப்பு இல்லை, விஓக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில 3 ஆண்டுகள்ல எல்லாமே. இப்ப கூட ஒரு சின்ன சம்பவம், நாகத்தீர்த்தத்துக்கு அருகாமையில போயிட்டு இருக்கேன் நான். நீங்க பாத்தீங்களா? வேகமா ஒருத்தர் ஓடியாந்தார். நான் ஒரு நிழல் கூட கட்டி கொடுத்துருக்கேன். அங்க இருந்து ஓடியாந்து ஏதோ கோரிக்கை வைக்க போறாரு அப்படின்னு வந்தானே. அண்ணே என் பேர் கருப்பையானே, எங்க அப்பா பேர் வீரையானே. அண்ணே நான் கொடிமங்குளத்துல தானே இருக்கேன். என்னண்ணே 200 ரூபாய்க்கு மேல குவார்டர் விற்கிது, அதை கொஞ்சம் குறைய சொல்லுங்க, நீங்க எதுக்கோ கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு. ஏதோ என் மனைவி கூட எனக்கு கொஞ்சம் நான் கூட ஏதாச்சும் இருக்கும் ஜெயந்தி வேண்டாம் அப்படின்னு என் துறவியார்ட்ட. இல்லைங்க ஓடியார பாருங்க, அவர் ஓடியாராரு, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டியா அப்படின்னு டிரைவரை சொல்லி வண்டியை நிப்பாட்டு கேட்டா, அண்ணே சொல்லுவீங்களா அண்ணே, அண்ணே சொல்லுவீங்களா, ரொம்ப வேகமான ஆளாக ஒரு சட்டமன்றம் கூட போகுதுனே, போய் குறைக்க சொல்லுங்கண்ணே, நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சம்பவங்கள நடக்குது. என்ன சொல்லுங்க, நீ சொல்லுங்க, வேற நீங்க தான் சொல்லணும். இடைத்தேர்தல் மக்களை நம்புறோம்ல, மக்கள் தான் எஜமானர்கள். நாங்க நம்பித்தான் நிக்கிறோம். நம்பிக்கை தான் தம்பி வாழ்க்கை. இப்ப நீ 100 ஆண்டுகள் வாழ்க அப்படின்னு சொல்றோம். இப்ப திருமணம் மதிவானுக்கு திருமணம் நடக்க போகுது, எல்லாரும் அவருக்குள்ள பிள்ளையெல்லாம் பெற்று பெருவாழ் வாழ்வாருன்னு இருக்கான். ஆக நம்ம சாக போறது இன்னைக்கே இதாக முடியுமா? என்ன தலைவாதீங்க, அதுக்கெல்லாம் இல்ல, அப்படி இல்ல, பொதுவா சொல்றேன். இல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால மக்கள் மனநிலை மாறும். இது இன்னும் இப்ப 3 ஆண்டுகள்லயே மக்கள் இந்த துன்பப்பட்டிருக்காங்க. 2வது பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய குணபலம்ங்கிறது எப்படின்னா, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும், சட்டமன்றத்துக்கு ஒரு பார்வை இருக்கும். தங்களை ஆளக்கூடியவர் யார் என்பதுதான் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 80, நான் பல முறை எடுத்து சொல்லியிருக்கேன். 80ல இதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி பெற்றாங்க, இதை காட்டிலும் பெரிய வெற்றி பெற்றாங்க. இதே மாதிரிதான் வெற்றி பெற்றாரு. கலைஞர் இருந்தாரு, அன்னை இந்திரா காந்தி இருந்தாங்க, கலைஞர் இருந்தாரு. போட்டியிட்டு சட்டமன்றத்துல தோத்து போயிட்டாங்களே. ஏறத்தால எங்க கூட்டணி அவர் எதிர்கட்சியா கூட வர முடியலையே. திமுக எத்தனை தேர்தல்ல திமுக புறக்கணிச்சு வைக்க, தேர்தல் நிக்கலையே, இடைத்தேர்தல் நிக்கலையே, டெபாசிட் காலியா இருக்கு ஆர்கே நகர்ல. அப்ப நாங்க என்ன சொல்றது? நாங்களாச்சும் தனித்து நின்றோம். இப்பவும் சொல்றேன், சவால் விடுறேன். நாம முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் தனித்து இனி வர்ற தேர்தல்ல எங்க கட்சி உதயசூரியன்ல நின்றா உங்க கூட்டணி கட்சி உங்களுக்கு கூட்டணி நீங்க வந்து உங்களுக்கு சீட், எங்க பொதுச் செயலாளர் ஓட்டு கேட்கணும், அவர் ஓட்டு கேட்கணும்.
சார் அதெல்லாம் அவங்க அவங்க பேச்செல்லாம் இப்ப எடுபட அவங்கெல்லாம் இப்ப கட்சியிலேயே இல்ல. இப்ப பொதுச் செயலாளர் தான். அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. சொல்றது இல்ல, அவங்க சொல்றது வேற. அவங்க 1000 சொல்லலாம். எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டா, எங்க துணை பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டாரு. நீ அத போயிட்டு நீங்க அத கேட்டீங்கன்னா, நீங்க அதுல தான் போடுவீங்க. ஏங்க இத கேட்டுட்டு நீங்க எத போய் பேசிட்டு மக்கள் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. மக்கள் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. திரும்ப அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா கட்சிக்கு தொண்டர்களுக்குள்ள என்ன ஒரு பிளவு ஏற்பட்டு மறுபடியும் தொண்டர்கள்லாம் கரெக்டா இருக்காங்க. தொண்டர்கள இவ்வளவு இவ்வளவு பெரிய ஓட்டு வந்து இப்ப ஓட்டு வங்கி வந்து எங்களுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் இப்ப கூட தான் வாங்கியிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வந்து தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. மற்ற கருத்துக்கள்னா அடுத்த நீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்க தலைவர் வரும்போது கேளுங்க. அவங்க தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி போராடுறாரு. ஒரு பக்கம் சசிகலாவும் போராடுறாங்க. எல்லாருமே என்னை பொறுத்தளவுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதிமுக வலுப்பெறணுன்றதுதான் காரணமா எல்லாருமே முன் வைக்கிறாங்க. தப்பான என்னன்னு சொல்ல முடியாது. எல்லாம் அவர் இருக்கும்போது தோல்வி அடைஞ்சிருக்கும்ல 2019. இல்ல அப்பவும் தோத்தோம்ல. அது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் விமர்சனத்துக்கு வரல. அது ஏற்கனவே பொதுச் செயலாளர் முடிவெடுத்துட்டாரு. துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. இதுல மாற்றம் வேணும்னா மேல இருக்கவங்க தான் அதுக்குன்னு குழு வச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி. அதுல மாற்று கருத்து எதுவும். இப்போ கூட நான் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைப்பட்ட ஒரு தீய சக்தி அது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்குதான் நினைக்கும். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான இன்னைக்கு மணல் கடத்தல் பாத்தீங்கன்னா, குவாரிகள் முறைகேடு, எல்லாமே முறைகேடு நடக்குது. கரண்ட் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நின்றுது. நீங்களாம் அனுபவிப்பீங்க. எங்க காலத்துல ஒரு மணி நேரம் கரண்ட் நிப்பாட்டி இருக்குமா? தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம். இப்ப அப்படி இல்ல. எல்லாம் அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் இப்ப வேற வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம்னு நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை. அதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 40 கோடி ஓட்டு போட்டோம். நம்ம முதலமைச்சர் அவர் என்ன நாங்க இல்லைன்னா இவர் கொடுக்கணும்ல. இவர் ஆட்சியில தானே இருக்காரு. டீசல் வந்து 50 ரூபாய்க்கும் பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் தருவோம் இருக்காரு நம்ம முதலமைச்சர். அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த பரிசு இந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்திலே அறிவிப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமேல் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும். கேஸ் மானியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி டீசல் வந்து 50 ரூபாய்க்கும் பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் கொடுப்போம்னு அறிவிக்க போறாரு. அறிவிக்க வேணும். நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுக வந்து பாஜகவை விட பாத்தீங்கன்னா கம்மியான வாக்கு வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவங்க பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. பாஜக வளர்ந்து சொல்லி அடுத்து முன் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல கூட அதோட சேர்த்து வழக்கமா ஒரு தேர்தலோட தான் எங்களுக்கு இல்ல அப்ப இல்ல எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை வந்து ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மதசார்பற்றவர்கள். தமிழக மக்கள் பொதுவாக மதசார்பற்றவர்களைத்தான் விரும்புவார்கள். இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அதிமுக நீங்க கூட ஜெகன் கேட்டார் 3வது இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க வளர்ந்துட்டோம். அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன், நாடாளுமன்றத்துல 2 பார்வை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப அங்க என்ன நாங்க யாரு நாங்க 2014 மோடியா லேடியான்னு சொன்னோம். இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை வாழ்வழிப்போம், தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம். தலைமை உரிமை அந்த கோரிக்கையை மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கல. அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு. மோடிஜி வரட்டும் அப்படின்றவங்க எல்லாம் அதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒண்ணும் வளர்ந்தது மாதிரி இல்ல. அது குட்டை தான். அது குட்டை தான், அளவு குட்டை தான். தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு.
என்னன்னா பேசினாரு. பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரகளை வச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்ற, இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார். அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா, மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம். அவர் ஓட்டுக்காக கேட்டாரு, ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு. அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும், என்னன்னு என்ன நீங்க போறீங்களா, தலைவர் கீழே தலைய போட்டாரு, என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க. இல்ல மோடிஜி தமிழ அங்க போய் ஒரு தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு துணை. தமிழனுடைய பண்பாடே என்னன்னா, இப்ப ஹட்கார்கி பக்கத்திலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, பிஏவா இருக்கு, அவரு ஒரு தமிழர் தானே. இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு, பாலங்கள் வந்திருக்கு, அவரு மதுரைக்காரர் தான். ஆக மதுரைக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க. அதை போய் அவர் அரசியலா பண்ணிட்டார். ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த இவர் சொல்ற மோடி இல்ல, இவர் இல்ல, யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்க அதைத்தான் நான் சொல்லிட்டேன், அதுக்கான பதில் சொல்லிட்டேன். விக்கிரவாண்டி தேர்தல் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க எங்களுடைய அதெல்லாம் மறைமுகமா இல்ல, எங்க இதுல எங்களை அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாட்டாளி மக்கள் வச்சு எங்கிட்ட கேட்க கிடையாது, எங்க ஓட்டுக்கு போட மாட்டாங்க. அதை பத்தி இல்லை, அது விரும்புறவங்க ஓட்டு போடுவாங்க, அதுக்கே நாங்க போகல. எங்களை பொறுத்தளவுக்கு ஜனநாயக படுகொலை நடக்கும், அங்க வந்து உண்மையான தேர்தல் ஜனநாயகம் இருக்காது. அது திமுக உடைய இது வந்து ஈமானுங்கன்னா அவருக்கு வேற, அவருடைய இது வேற, எங்களுடைய இது வேற இல்லை. அதனால எங்களை பொறுத்தளவுக்கு நியாயமான தேர்தல் நடக்காதுன்ற முறையில தானே வரைய எங்க பொதுச்செயலாளர் அறிவிச்சிருக்கார். வேற எந்த விதமான மதும் கிடையாது, பயமோ அவங்க உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்தையும் இல்ல அது உள்ளாட்சி ஆளுங்கட்சியா திமுக தான் இருக்க போறாங்க, அதே எலெக்ஷன் தான் இருக்க போகுது. இதே நீங்க சொல்ற பாயிண்ட்ல பார்த்தா உள்ளாட்சி தேர்தல் புறக்கணிக்க போறீங்களா? இப்ப நான் சொல்லிட்டீங்க, உள்ளாட்சி தேர்தல் பரவலா நடக்கிறது. இது ஒரு இடைத்தேர்தல், ஒரு தொகுதி, அது பரவலா உள்ளாட்சி தேர்தல். நீங்க எல்லா தொகுதியிலும் அவங்க அட்ராசிட்டி பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, அதுவும் செய்ய முடியாது. எல்லா ஊர்லயும் டூர் கூட்டிட்டு போனா எங்க கூட்டிட்டு போறது? எல்லாம் இங்க மாநிலம் விட்டு மாநிலமா கூட்டிட்டு போய் எத்தனை பஸ் வேணும்? ட்ரெயினை வச்சுக்கிட்டா அது சரி, அது சரி. அவருடைய நோக்கம், அவருடைய தனித்து நிக்கிறா, அவரு பேசுறது வேற. அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி? நான் ஏற்கனவே அபிமானியெல்லாம் சொல்லல, நான் அப்படி இல்லை. ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி 4 பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன், நான் உதவி பண்ணுவார்ப்பா. இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு தாராள மனசுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு இல்ல அப்படி சொல்லுவேன். இது என்னுடைய குணபலம், என்னுடைய குணத்தை சொல்றேன், என்னுடைய குணத்துல சொன்னேன். நான் தனிப்பட்ட முறையில நான் அப்ப அதுலயே சொல்லிப்பேன், தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை, அதுக்காக பாராட்டினேன். அது கூட நீங்க போட்டு விட்டீங்க, எனக்கு அதை பற்றியே இல்லை. என்னுடைய அதை பத்தி கூட சில ஸ்தலத்துல நான் போட்டேன், அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரும் சொல்ல, எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு இந்த மாதிரி, சரி சரி அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டார். பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேனே அப்படின்னு. சரி சரி அப்படின்ட்டாரு, வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் எடுங்கலாம் சொல்லல. அவர் என்ன இருக்க வேண்டியதானே இல்ல, அத அவர் நீ மறட்டும் தலைவரே, களத்துக்கு வந்து அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அண்ணா திமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சாது, எப்பவுமே இது வரைக்கும் வச்சதில்லை. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய, நான் எங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு அம்மா புரட்சி தலைவர் அம்மா வழியில அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்காரு. சரி, நன்றி தலைவா, எல்லாரும் ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம். அதிமுக பின்வாங்குதுன்னா அதிமுக வழிநடத்த எடப்பாடிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பெரிய
நமக்கு பெரிய இருப்பனுங்கள என்னது பெரிய இருப்பம் கொடுத்த துறையே ஒழுங்கா பார்க்கல. பேப்பர்ல வர்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஏங்க கூட்டுறவு வங்கியில 5 வருஷத்துக்கு லோன் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாரு? அது பொதுமக்களுடைய டெபாசிட்டை வாங்கி தான் கூட்டுறவு வங்கியில இயங்குது. கல்வி உதவித்தொகை பெறணும்னா 5 வருஷம் வரைக்கும் அவங்க உதவித்தொகை வட்டி வராது. வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும். அது என்ன அடிப்படையில சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் விவரமா அது சொல்லல. இது மாதிரிதான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு போவாரு. பெரிய இருப்பன் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிறீங்க. அவர் சிவகங்கை மாவட்டத்திலேயே சரியா பண்ண சொல்லுங்க. அவர் என்னங்க அது எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க தம்பி. என்ன வெற்றி நீங்களும் மாறிட்டீங்களே. நீ வெற்றி அவர் இங்க அதுக்கு கணிந்து வரட்டும். வந்தா நல்லது தானே. யாரு வந்தாலும் சரி. திமுக கம்யூனிஸ்ட் திமுக எதிர்க்கிறவங்க எங்களை பொறுத்தளவுக்கு சொல்லிட்டோம். இன்னைக்கு அதிமுக பொறுத்த நிரந்தரமான எதிரி திமுக தான். வேற யாரும் கிடையாது. இப்ப சேர்த்திருக்கோம். நீ அப்பப்ப சரி வர்றேன். ரொம்ப நன்றி.